அப்படி இந்த பகுதி ஒரு சுற்றுலா மையமாக திகழ வேண்டும். இன்னைக்கு இந்தியாவில் எங்க போய் கேட்டாலும் புதுச்சேரி என்று சொன்னால் அது ஒரு சுற்றுலா மையமாக இருக்குது என்று சொல்லுகின்ற அளவிற்கு பெயர் பெற்ற மாநிலம் இந்த புதுச்சேரி நகரம், புதுச்சேரி மாநிலம். அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி நகரத்திற்கு கட்சியும் சரி, இங்க புதுச்சேரியில ஆட்சிக்கு வந்த காங்கிரசும் சரி, திமுகவும் சரி, என்ஆர் காங்கிரசும் சரி, அதுக்கு உண்டான முயற்சி எடுக்காத காரணத்தால அதே பழைய நிலையில தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு பல ஆண்டுகளாக மூடிக்கிடந்த சர்க்கரை ஆலையை அண்ணா திமுக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று வந்தவுடனே அதையும் இயக்கப்படும். அதே போல கூட்டு நூற்பாலை அதுவும் திறக்க வலியுறுத்தப்படும். ஏன்னா அதெல்லாம் இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது இதற்கெல்லாம் ஒரு விடுவு காலம் பிறக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன்.